ஆனா சத்தியத்துல மட்டும் நிலையா நில்லுங்க. சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். வேத வசனம் தான் உங்களை காப்பாற்றும். எப்பேற்பட்ட பாதாளத்தில் விழுந்தவனையும் வேத வசனம் தூக்கி மேல கொண்டாந்துரும். ஒரு காலகட்டத்தில் உங்ககிட்ட இருக்கிற பணம் உதவாது, உங்ககிட்ட இருக்கிற படிப்பு உதவாது, உங்ககிட்ட இருக்கிற அந்தஸ்து உதவாது, உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல நண்பர்கள் உதவி செய்ய முடியாது. ஆனா சத்தியம் உதவி செய்யும். மரித்தோரையும் உயிர்ப்பிக்கிறது தான் சத்தியம். அது உங்களை காப்பாத்தி கொண்டாந்து நிறுத்திடும். சத்தியத்துல நில்லுங்க, எதுக்கும் பயப்படாதீங்க. ஊரே எதிர்த்து நிக்கட்டுமே, அத்தனை ஊழியக்காரனும் சொல்லட்டுமே. ஒரு இடத்துல சர்க்குலர் போட்டாங்க, எம்டி ஜெகனை சர்ச்சில் ஏத்தாதீங்க. அவர் வந்து ஃபெஸ்டிவல்ஸ் பத்தி, அதாவது கிறிஸ்துமஸ் ஈஸ்டரை பத்தி எல்லாம் அது சரியானது கிடையாது, அதாவது அந்த டேட்டு கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்போ ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னாரு, இந்த மாதிரி உங்களை சர்ச்சஸ்குள்ள ஏத்த வேணாம்னு சொல்லி ஒருத்தர் சர்க்குலர் அனுப்பிச்சிருக்கிறாரு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சந்தோஷம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுத்தா மைக்ல பேச போறோம், கொடுக்காவிட்டா ரோட்ல பேச போறோம். நம்ம ரோட்ல நின்று பேசுறதை யார் தடுக்க முடியும்? யாரும் தடுக்க முடியாது. நாம மைக்கை நம்பி ஊழியத்துக்கு வந்தவங்க இல்ல, ரோட்டை நம்பி ஊழியத்துக்கு வந்தவங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் வசதி. அவங்க மைக்கு கொடுத்தாலும் சரி, கொடுக்கா விட்டாலும் சரி, ஒரு யூடியூப்னு ஒண்ணு கிடக்கு, எவன் வேணாலும் எதை வேணாலும் பேசலாம்னு அங்க இருக்கு. அதுல பேசிட்டு போறோம். எவனோ வேண்டாததெல்லாம் யூடியூப்ல பேசிட்டு இருக்கும் போது தேவனுக்கு தேவையானதை எடுத்து பேசுறதுக்கு என்ன இருக்குது? பேசிட்டு போறோம். இன்னைக்கு சத்தியத்தை பேசுறதுக்கு கதவை அடைச்சா ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்ன சொல்றேன், அவங்க சிலர் சொல்லுவாங்க, அவர் பேசுறது சரியில்லைங்க அப்படின்னா. என்ன சரியில்லைன்னு சொல்லுங்க, திருத்திக்கலாம் அப்படின்னு. ஒரு ஊழியக்காரர் வந்தாரு, இல்ல நீங்க கிறிஸ்துமஸ் பத்தி எல்லாம் பேசுறீங்க சார். ஓகே, கிறிஸ்துமஸ் டிசம்பர் 25 தானான்னு கேட்டேன். அல்ல, அது இல்லைன்னு எனக்கு தெரியும்னு சொன்னாரு. என்னைக்குன்னு கேட்டேன், அது தெரியாதுன்னு சொன்னாரு. அப்புறம் ஏன் நீங்க 25 கொண்டாடுறீங்கன்னு கேட்டேன். இல்ல பிரதர், அது நீங்க சொல்றது சரிதான், ஆனா இப்ப செய்ய முடியாது. அப்ப நான் சொல்றது சரிதான், நீங்க வேணா அதை உங்களுக்கு ஏத்த மாதிரி மாடிஃபை பண்ணிக்கிட்டீங்க. என்ன ஏன் தப்புங்கிறீங்க? இப்ப எந்த தப்புன்னு சொன்னா நான் ஏத்துக்கிறேன், அதை சொல்லி கொடுங்க, நான் கத்துக்கிறேங்கிற. அதை ஏன் சொல்ல மாட்டீங்க? இன்னைக்கு வந்து இஷ்டத்துக்கு உபதேசம் ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எடுத்துக்கங்க. அவன் கள்ள உபதேசம் ஒரு பக்கம், அவன் சத்திய அறக்கச்சை, அது வேற அறக்கச்சையா இருக்குது, அது இன்னொரு அறக்கச்சை. பார்க்கறதுக்கு சத்தியம் மாதிரியே இருக்கும், சத்தியம் மாதிரியே இருக்கும். இன்னொரு சிலர்லாம் அறக்கச்சை கட்டி இருக்கிறாங்க. அவன் சொல்லுவான், உனக்கு மரணமே கிடையாது, 1000 வருஷம் நீ வாழ போற, 60 வருஷம் வாழ்றதுக்கே போதும் போதும்னு ஆயிடுது. எப்படா இயேசுநாதரை சந்திப்போன்னு ஒரு ஆசை இருக்கு. இவங்களுக்கு இயேசுவை சந்திக்கவும் ஆசை இல்லை, பரலோகத்துக்கு போகவும் ஆசை இல்லை. அவங்களுக்கு இந்த பூமியிலேயே காரை வாங்கி வீடை வாங்கி இங்கேயே 600 வருஷம் 700 வருஷம் இருந்து பேர பிள்ளைகள் எல்லாம் பார்த்து கடைசி அவனுங்களே நீ எப்பதான் போய் தொலைவியோன்னு சுத்தி நின்று எல்லாரும் கன்னத்துல கை வச்சு பாக்குற வரைக்கும் இங்க இருக்கணும்னு அவனுங்களுக்கு ஆசை இருக்குது. நமக்கு அந்த ஆசைலாம் இல்லை. நமக்கு என்ன ஆசை? அப்பா போகாதீங்க போகாதீங்கன்ற மாதிரியே போயிடணும், அதான் மரியாதை இல்லையா? இப்போ பாஸ்டர் வந்து மேல அன்பா இருக்கிறாரு. அண்ணே வாங்கனே வாங்கனேன்னு கூப்பிட்டு, அண்ணே வந்துட்டீங்களாண்ணே, அண்ணே எங்கண்ணே இருக்கீங்க, அண்ணே எவ்வளவு நேரத்தில் வருவீங்கன்னு கேட்டாரு. நான் 50 நாள் இங்கே உட்காந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அண்ணன் என்ன கேட்பாரு? என்ன கேட்பாங்க பொதுவா? ஐயா வந்தாரு, பிரசங்கம் பண்ணாரு, வந்தமா முடிச்சோமா போனோமான்னு இல்லாம இங்கே இருக்கிறாரு. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? விருந்தும் மருந்தும் அவள்தான். 3 நாள் தான் கணக்கு. நான் பொதுவா 3 நாளைக்கு மேல டேட் யாருக்குமே கொடுக்கறது இல்லை. இல்ல நிஜம், 3 நாளைக்கு மேல டேட் யாருக்குமே நான் கொடுக்கறதே இல்லை. 3ஆவது நாள் கூட பாருங்க, நைட்டு தங்க மாட்டேன். 3ஆவது நாள் மீட்டிங் முடிச்சா நைட்டோட நைட்டா கிளம்பிடுவோம். நாங்க சில இடத்துலலாம் மீட்டிங்க்கு போகும்போது பெட்டி எல்லாம் கட்டி வண்டியில வச்சுட்டு தான் சாயங்காலம் மீட்டிங்கே வருவேன். திருப்பி வீட்டுக்கு கூட போக மாட்டேன், அப்படியே வண்டி ஏறி போயிடுவேன். 3 நாள் தான் கணக்கு. நான் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்த போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என் கூட இவங்க இல்லை, வேற ஒரு தம்பி இருந்தான். அப்போ சொல்றதுக்கு வேற சந்தோஷம் ஒரு மாதிரி இருக்கு. இல்லை பாஸ்டர் உண்மையில நல்லா கவனிக்கிறாரு. நான் வேற இடத்துல நடந்தது சொல்றேன். போயிருந்தோம் மீட்டிங்க்கு. போன உடனே முதல் நாள் தட்டப்படலாம் சாப்பாடு போட்டு கை கழுவுற இடத்துல அந்த பாஸ்டர் துண்டோட நின்றுட்டு இருந்தார். இப்படி அண்ணே கை தொடச்சிக்கங்கண்ணே அப்படின்னாரு. தொடச்சிட்டு ரூமுக்கு வந்தோம். அந்த தம்பி சொன்னான், என்னண்ணே ஆண்டவர் நாமத்தில் வந்ததுக்கு எவ்வளோ மரியாதைண்ணே, அவர் துண்டு எடுத்துட்டு நிற்கிறாரு அப்படின்னா. நான் சொன்னேன், நாளைக்கு பார்ப்போம். ஏன்னா முதல் நாள், ஏன்னா நான் அவனுக்கு முன்னாடி 15 வருஷம் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன். அவன் அப்புறம் தான் வந்து 5ஆவது வருஷம் தான் சேர்ந்தான் என்கிட்ட. 2ஆவது நாள் போனோம், கையை கழுவிட்டு பார்த்தோம், துண்டு சேர் மேலே இருந்துச்சு. அவன் கேட்டான், அண்ணே துண்டு சேர் மேலே இருக்குதுண்ணே. இது 2ஆவது நாள், நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு. 3ஆவது நாள் போனோம், கையை கழுவிட்டு பார்த்தோம், துண்டை காணோம். நான் சொன்னேன், தம்பி துண்டை காணோம்,
துணியை காணும் இதோட போயிட்டோம்னா நமக்கு நல்லது. நீ 4வது நாள் இருந்தீங்கன்னா குழாயில தண்ணி வராது. நான் சொல்றது நிஜம். நாமளே இந்த பூமியில அப்படித்தான் இருக்கிறோம். அதாவது நம்ம இருக்கிற வரைக்கும் கட்டி பிடிச்சிக்கிட்டு ஐயோ போவாதீங்க போவாதீங்கம்பா. நான் சொல்லி வச்சிருக்கேன் என் பசங்கள்லாம், நிஜம் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் ஜீவனை எடுக்கிறாருன்னா அந்த போராடிலாம் கேட்கப்படாது. எப்படியாவது அந்த ஜீவனை ஒரு 5 வருஷம் கொடுங்க, 10 வருஷம் கொடுங்க, 5 வருஷம் கூட்டி கொடுங்கன்னு என்ன செய்யக்கூடாது, கேட்கவே கூடாது. போறாரா அழுகையோட அமுச்சு விட்டுறணும். ஆண்டவரே உமக்கு சித்தமானதை நிறைவேற்றும். நல்ல வார்த்தை ஒன்று இருக்குது, அதை தூக்குங்கன்னு சொல்ல முடியாது, வச்சுக்கணும்னு சொல்ல முடியாது. அவர்கிட்ட விட்டுறது. தாவீது மாதிரி, என்னப்பா 3 ஆப்ஷன் கொடுக்குறேன், என்னப்பா தாவீதுன்னா 3லாம் வேணா 4வது ஒன்று இருக்குது, என்னது உம்முடைய கரத்தில் விழுவேனாக, நீங்களே பார்த்து ஏதாவது ஒன்று செஞ்சு விட்டுருங்கம்பா. அந்த மாதிரி நம்மள தாவீது மாதிரி மாறிடணும். நீங்க போயிட்டு அவருக்கு 5 வருஷம் கொடுங்க, 10 வருஷம் கொடுங்க அப்படின்னீங்கன்னா அடுத்த 10 வருஷம் நீங்க ஜெபம் பண்ற மாதிரி ஆயிரும். எப்படி இருக்கணும், ஆண்டவரே இந்த ஆளை இறங்கி தூக்குன்ற மாதிரி, ஆண்டவரை இறங்கி இந்த ஆளை தூக்குங்கன்ற அளவுக்கு நமக்கு கொண்டு போயிடும். ஏன்னா நம்மள அந்த அளவுக்கு வியாதி பாதிக்கப்பட்டு கடைசியில ஆண்டவர் நல்லபடியா கொண்டு போறதுக்கு தான் கூப்பிட்டாரு. நாம தான் போகாம என் பேரனை பார்க்கணும், பேத்தியை பார்க்கணும், ஆண்டவர் எனக்கு கடைசி ஆசை எசேக்கியா ராஜா மாதிரி கேட்டு வாங்கிறது. நம்மளே அந்த நிலைமையில இருக்கிறோம். இப்ப அவங்க சொல்லிட்டு இருக்கிறோம் 1000 வருஷம் இருப்பீங்க, 2000 இருந்துட்டு வாங்க, யாருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் பூமி என்பது ஒரு வாடகை வீடு. எப்போ விட்டுட்டு பரலோகத்துக்கு போறோம், நம்ம ஆத்மா வாஞ்சியா இருக்கணும். இன்னைக்கு ஒரு இறைக்கச்சை ஒன்று இருக்குது. என்ன இடைக்கச்சை தெரியுமா? இது ஒரு சத்தியம், ஒரு வித்தியாசமான சத்தியம் ஒன்று இருக்குது. ஆளாளு கட்டி இருக்கிறாங்க. இந்த இடைக்கச்சை யார் கட்டின இடைக்கச்சைன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இன்னொன்னு இருக்குது, வாசிங்க. தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அவனுடைய இடுப்பின் கட்டுகள். ஏன் இடுப்பின் கட்டுகள்னா இடைக்கச்சை, பெல்ட். அப்படியே ஸ்பாட்ல இடுப்பு என்ன ஆயிடுச்சு, ஒல்லி ஆயிடுச்சு, அப்படியே ஒரு மாதிரி ஆயி தளர்ந்து போய் அப்படியே ஆயிடுச்சு. அவனுடைய என்ன ஆச்சு, ஏன் இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தன, என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா 5வது வசனம் வாசிங்க சொல்றேன். நியாய தீர்ப்பை எழுதியாச்சு பெல்ஷாசாருக்கு. நியாய தீர்ப்பு வரும்போதுதான் தெரியும் எந்த இடைக்கச்சை கட்டினது, எந்த இடைக்கச்சை அவிழ்ந்தது என்று சொல்ல. இன்னைக்கு இடைக்கச்சை, ராஜா இடைக்கச்சை நல்லா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும் சொல்லுவாங்க. அவங்க சும்மா வண்ணாந்தத்துல ஓடிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சும்மா கிராமத்துல ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சும்மா சத்தியம் சத்தியம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சும்மா வருக வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடைக்கச்சையை கிண்டல் பண்ணுவாங்க. இப்ப ஒரு நாள் நியாய தீர்ப்பு ஒன்று வரும், ஒரு கையுறுப்பு ஒன்று எழுதும், நீ தராசிலே நிறுத்தி பார்க்கப்படுகிற காலம் ஒன்று வரும். அப்பொழுது ஆண்டவர் சொல்வார், நீ குறை உள்ளவனாய் காணப்பட்டாய். நியாய தீர்ப்பிலே எந்த இடைக்கச்சை நிற்கிறது, எந்த இடைக்கச்சை அவிழ்கிறது என்பதுதான் முக்கியம். இப்ப கட்டிட்டு ஓடிடலாம், இப்ப கட்டிட்டு குதிரை மேல ஏறிடலாம், இப்ப கட்டிக்கிட்டு ரதத்தின் மேல போயிடலாம், இப்ப கட்டிட்டு சிங்காசனத்தின் மேல உட்கார்ந்துக்கலாம். பார்க்கறதுக்கு அதான் சொல்லுவாங்க, அவர் பெரிய ஊழியக்காரங்க. ஒரு நாளும் நான் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். ஊழியக்காரன்ல பெரியவன் சின்னவன் ஒருத்தன் கிடையவே கிடையாது. ஊழியக்காரன்ல நல்லவன் கெட்டவன் தான் இருக்கிறான். ஏன்னா அப்படிதான் வசனம் சொல்லுது. நல்ல ஊழியக்காரன் தான் இருக்கிறான், உண்மை உள்ள ஊழியக்காரன் தான் இருக்கிறான். பெரிய ஊழியக்காரன் சின்ன ஊழியக்காரன் எதை வச்சு சொல்றீங்க? எவன் சின்ன ஊழியக்காரன், எவன் பெரிய ஊழியக்காரன்? பெரிய ஊழியக்காரன் பைபிள்ல யாரு? நம்மளை கேட்ட நம்ம யாரா சொல்லுவோம், ஓ பவுல் பெரிய ஊழியக்காரர். எதை வச்சுப்பா சொல்ற? அவர் 13 புக்கு எழுதியிருக்கிறாரு, அவர் பெரிய ஊழியக்காரர். அந்த வெறும் 13 புக்கு போதும் அப்படின்னா பின்னாடி எழுதியிருக்கிற யூதா புஸ்தகம் சின்ன ஊழியக்காரரா? ஒரே ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிற ஒரு சின்ன ஊழியக்காரன் ஆயிடுமா? இல்ல பவுலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா யாக்கோபு எழுதின நிருபம் சின்னதா மாறிடுமா? இது எல்லாம் சேர்ந்தாதான் ஒரு பைபிள். இது உள்ள கிரானைட் இருக்கலாம், அல்லது இது உள்ள வந்து மார்பிள் இருக்கலாம், இது உள்ள செங்கல் இருக்கலாம், இது உள்ள கடப்பாக்கல் இருக்கலாம். எல்லா கல்லும் சேர்ந்து இருந்தாதான் ஒரு வீடு. வாசல்ல அழகா நீங்க கிரானைட்டை போட்டுட்டு கிச்சன்ல கடப்பாக்கல் போடாம நீங்க கிச்சன்ல வந்து மேடை கட்டாம விட்டு பாருங்க, அந்த வீட்டம்மா அவங்கள சாத்தம் சாத்துவாங்க. வாசல்ல கல்ல போட்டுட்டு அடுப்பு வைக்கிறதுக்கு மேடை கட்டாம விட்டு இருக்கிற சோறு எங்க இருந்து வரும் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? நம்ம மார்பிள் போட்டிருக்கிறேன், உன் மார்பிள் காலில் மிதிக்கிறதுக்கு, ஆனா கடப்பா கல்லு சாப்பிடுறதுக்கு, அடுப்பு வச்சு சாப்பிடுறதுக்கு. அதனால எந்த கல்லும் இதுல என்ன கிடையாது, பெருசு சிறுசு கிடையாது. இன்னைக்கு கடைசி காலத்துல அவர் பெரிய சர்ச்சு வச்சிருந்தா அவர் பெரிய ஊழியக்கார், நிறைய விசுவாசி வந்தா அவர் பெரிய ஊழியக்கார், நிறைய பேர் கூட்டத்துக்கு வந்தாங்கன்னா அவர் பெரிய எவாஞ்சலிஸ்ட். இல்ல, கர்த்தருடைய பார்வையில் யார் பெரியவன்? கர்த்தருடைய பார்வையில் எது பெரிய சபை? ஒரு 50 பேரை வச்சுக்கிட்டு ஒரு கிராமத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு சத்தியத்தை சத்தியமா ஒருத்தன் பேசிக்கிட்டு இருப்பான், அவனைத்தான் வசனம் பரலோகம் பெரிய ஊழியக்காரன் சொல்லும்.
அவனைத்தான் பரலோகம் கனப்படுத்த போகுது. நீ 10,000 பேரை வச்சுக்கிட்டு 10,000 பேருக்கு சத்தியத்தை பேசாம ராஜாவுடைய இடைக்கட்சியை கட்டியிருப்பாங்க. அவங்க ராஜாவுடைய இடைக்கட்சி என்ன பேசும்? ஓ, நாட்டை பிடியுங்கள். மறுமணியாட்டியோட கூட உட்கார்ந்துருப்பாங்க, கையில கோப்பையோட உட்கார்ந்துருப்பாங்க, திராட்சரசத்தை குடிச்சிட்டு இருப்பாங்க. அது ராஜாவுடைய இடைக்கட்சி, அது அவங்க சத்தியம். இன்னைக்கு அப்படிதான் கடைசியில ராஜாவுடைய இடைக்கட்சியை வச்சிருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. நாம ராஜாக்கள் போல வாழணும். எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ராஜாவே இங்க இறங்கி எப்படி வந்துட்டாரு? மனுஷ சாயலாகி தரித்திரத்துல வந்து புறா குஞ்ச பலி கொடுத்து அவர் மரிச்சார். இப்ப இவங்க என்ன சொல்றாங்க? அவர் நம்மை ஐஸ்வர்யனாக்கும்படிக்கு அவர் என்னவானார்? அதுக்கு என்ன விளக்கத்தை கொடுக்குறாங்க? நாமெல்லாம் பணக்காரனா கோடீஸ்வரனா நல்லா பூமியில வாழ்றதுக்கு தான் இயேசு ஏழையானார். கரெக்டா? அப்படின்னா முதல் உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரனா யார் இருக்கணும் தெரியுமா? பவுல் தான் இருக்கணும், இல்லையா? இன்னைக்கு நமக்கு அவர் தானே பெரிய ஊழியர், இவ்வளவு எழுதி இருக்கிறாரு. அப்புறம் ஏன் அவர் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டார்? அவர் எதுக்கு சொல்றாரு? பசியோ பஞ்சமோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யாருன்னு ஏன் கேட்கிறாரு? அப்போ 12 அப்போஸ்தலர் தான் இருக்கிறதுலயே கோடீஸ்வரனா மாறி இருக்கணும். அவங்க என்ன சொல்லணும்? கிறிஸ்து எங்களுக்காக பலியாகி ஐஸ்வர்யவன், நம்மளை ஐஸ்வர்யன் ஆக்கிட்டாரு, நாங்க உலகத்திலேயே கோடீஸ்வரனா இருக்கணும்னு சொல்லி இருக்கணும். அவங்க எதுக்கு வழிக்கு பையாகிலும் பணத்தையாகிலும் எடுக்காம பரதேசியை போல தரித்திரர் போல ஓடி போனோம்? ஏன் பேதுரு எழுதணும்? பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது ஏன் எழுதணும்? இன்னைக்கு ராஜாவின் இடைக்கச்சையை கட்டி கொண்டிருக்கிற ஒரு ஊழியக்காரருடைய கும்பல் உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அது உங்களை மோசம் போக்குது. அது உங்க காதுக்கு இனிய பிரசங்கத்தை பேசுது. உன்னை ராஜாவாக்குவாரு, அப்படி ஆக்குவாரு, இப்படி ஆக்குவாரு. உனக்கு வந்து துபாயில புர்ஜ் கலிஃபால வீடு கொடுப்பாரு, பிளைட் கொடுப்பாரு, உனக்கு ஹெலிகாப்டர் கொடுப்பாரு, எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா உனக்கும் எனக்கும் ஆண்டவர் சொன்னது என்னமா? இவைகளை விட்டு விடு, உன்னை நான் பரலோகத்துல என்னோடு கூட உட்கார வைத்துக் கொள்வேன் இருப்பாரு. உண்மையான ராஜகுமாரத்திகள் நீங்களும் நானும் தான். இன்னைக்கு அதனால பூமியில தரித்திரமா இருக்க சொன்னாரா? இல்ல. கர்த்தர் தேவைகளை சந்திக்கிற தேவன். கர்த்தர் ஏழ்மையா இருக்க சொல்லவே இல்ல, எளிமையா இருக்க சொன்னாரு. காட் உங்களை வந்து தரித்திரத்துல வாழ சொல்லல, கர்த்தர் சிம்பிளிசிட்டி. ஆண்டவர் அத என்ன சொன்னாரு? உனக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார், அவர் தேவையானதை கொடுப்பார். நீ லக்ஸரிக்குள்ள போகாது, அவ்வளவுதான். ஆண்டவர் சொன்னது அவ்வளவுதான், நீ லக்ஸரிக்குள்ள போகாது. இன்னைக்கு உலகம் என்ன சொல்லுது? எதை பத்தி பேசிட்டு இருக்குது? ராஜாவின் இடைக்கத்தியை பத்தி பேசுது. நீ கட்டியிருக்கிற கச்சை எலியாவின் கச்சையா? நீ கட்டியிருக்கிறது கச்சை பெல்ஷாசாரின் கட்டையா? எந்த கச்சையை நீ கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க? எதுல உட்கார்ந்து இருக்கிறீங்க? எதுல உட்கார ஆசைப்படுறீங்க? இல்லையா நினைச்சிருந்தா ஆகாப்ட சொல்லலாம், ஆகாப் கொஞ்சம் இடம் கூட, நம்ம 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிடலாம்? ரதத்துல போயிடலாம். ஆகாப் வேணான்னு சொல்லியிருப்பானா? அவன் தான் மழையை கொண்டு வந்துட்டானே, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆகாப்புக்கு தேவை மழை தானே, எலியா கொடுத்துட்டானே. ஆகாப் சொல்லலாம், வாங்க எலியா ஏறிக்கிங்க, 2 பேருமா போயிடலாம். ஏன் இன்னைக்கு ஊழியக்காரனுக்கு அவ்வளவு கனம் கொடுக்குறாங்க? அவன் லைவா அற்புதத்தை செஞ்சு காட்டுறான், அவனுக்கு கொடுக்காத கனமா? அவன் சொல்றான், நீ ரதத்துல ஏறி வீட்டுக்கு போ. ஏன் எலியா நீ வரலையா? அது ஸ்லோப்பா, நான் கொஞ்சம் ஸ்பீடு. என்ன சொல்றீங்க? நீ பின்னாடி தான் வருவேன், நான் முன்னாடி போவேன். ஏன்? நீ கட்டியிருக்கிறது ராஜாவின் இடைக்கச்சை, இது ஒரு லிமிட் தான் போகும். நான் கட்ட போறது தேவனுடைய சத்தியம் என்னும் அரைக்கச்சை, அதை என்னை கொண்டு போய் உனக்கு முன்னாடி இஸ்ரவேல்ல சேர்த்துரும். நீ போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு ஆண்டவர் உன்னை எப்படி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போவார். ஆனா சத்தியத்துல மட்டும் நிலையா நில்லுங்க. சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும், வேத வசனம் தான் உங்களை காப்பாத்தும். எப்பேற்பட்ட பாதாளத்தில் விழுந்தவனையும் வேத வசனம் தூக்கி மேல கொண்டாந்துரும். ஒரு காலகட்டத்தில் உங்ககிட்ட இருக்கிற பணம் உதவாது, உங்ககிட்ட இருக்கிற படிப்பு உதவாது, உங்ககிட்ட இருக்கிற அந்தஸ்து உதவாது, உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல நண்பர்கள் உதவி செய்ய முடியாது. ஆனா சத்தியம் உதவி செய்யும். மரித்தோரையும் உயிர்ப்பிக்கிறது தான் சத்தியம். அது உங்களை காப்பாத்தி கொண்டாந்து நிறுத்திடும். அதுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அந்த அரைக்கட்சியை கட்டணும்னு நினைங்க. அப்படி இன்னைக்கு பாக்குறதுக்கு கொஞ்ச நாளைக்கு பெல்ஷாசார் அப்படிதான் இருப்பாரு. ஓ, கையில மதுபானத்தை கையில வச்சுக்கிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு, ரொம்ப ஏடகூடமா பேசிக்கிட்டு, பெருமையா பேசிக்கிட்டு, ஒருத்தனைய மதிக்காம பேசிக்கிட்டு, நீ என்னடா சொல்றது நான் என்னடா சொல்றதுன்னு கேட்டுக்கிட்டு பேசும்போது கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. திடீர்னு ஒரு நாள் நியாய தீர்ப்பு வந்து கை எழுதும். ஒரு நாள் ஆண்டவர் எழுதுவார். எழுதும் போதுதான் தெரியும், நீ எந்த இடத்துல நிறுத்தி பார்த்தேன், என் நிறுத்துதல் தராசுல நீ கீழே இருக்கிறன்னு தெரியும். அன்னைக்கு உன் சத்தியம் பொய் என்று உனக்கு தெரிய வரும். நிறைய பேருக்கு அன்னைக்கு தான் தெரியும், இது வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ண சத்தியம் தப்பு, தப்பா நடத்திட்டாங்க.